ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போது ஸ்டாலின், எடப்பாடி எல்லாரும் வந்தால் கூட இந்தமாரி இருக்காது. பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி எப்படி இருக்குது பார்த்தீங்களா? திருவிழாவா பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், வந்து ஒரு வாட்டி தான் கொண்டாடுவோம். இது ஒரு டைம் வந்தாலும் 100 வாட்டி கொண்டாடுறாங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வந்து தளபதி பார்த்தீங்களா, நிறைய பேர் சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாம் சொன்னாங்க, சீமானு சைமான் இல்லை சைக்கோ சீமானு. அவர் சொல்லாரு தளபதி வந்தால் முடியாது, இது பண்ண முடியாது, ஆற்றுல ஒரு காலு சேத்துல ஒரு காரு, அவரை மாரி இருக்க முடியாது தளபதினு. அப்படிதாங்க சீமானு. ஆனா எங்க தளபதி அப்படி இல்லைண்ணா, சொக்க தங்கம் 24 கேரக்டரு, சொக்க தங்கம் தளபதி தான், எப்பவுமே தளபதி தான். இல்ல அதுக்கும் மேல தளபதிக்கு தான். தளபதிக்கு தான் ஓட்டு ஐடி வந்துருச்சு, எல்லாமே கரெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஓட்டு தளபதிக்கு தான். எங்க வீட்ல மொத்தம் 8 ஓட்டு. சீமான் கட்சி, சாடி திருமணம், ஜூலி இந்த மாதிரி ஆட்கள் என்ன அதெல்லாம் ஜீரோ வேஸ்ட் டைம் வந்து ஸ்கெட்ச் அவுட் போ கேளு. 200 ரூபாய் போகுது. நான் டைம் வேஸ்ட் ஆகல. நான் ஜூலி ஜூன் போடு. ஓகே. இப்போ திமுக அதிமுக ரெண்டு கட்சி பெரிய கட்சி வந்து திமுக அட்டாக் பண்றாங்க. அண்ணா அதெல்லாம் இல்ல, அதுக்கு மேல இது, அதுக்கு மேல இது எவரெஸ்ட்க்கு மேல. அண்ணா தளபதி சாக்கு ப்ரமோஷன் தேவல, டிஎம்கேக்கு ப்ரமோஷன் தேவ. அது போடு ப்ரமோஷன்னா எங்க யூடியூப் போய் நாங்க வாட்டரா பாப்போம். அவரே போட்டு காட்டிட்டு இருக்கணும் படத்துல. எங்க அண்ணன் உயர்த்துது யாருமா, வேற ஆளு இல்ல, சைக்கோ சீமான் தான். அவரு தான் மேல ஏத்தி விடுறாரு எங்க அண்ணனை. இப்போ விஜய் படம் ஆன்லைன் லீக் ஆயிருக்குல்ல, இப்போ யார் காரணம் இப்போ டிபேட் போயிட்டு இருக்குல்ல. இப்போ பாத்தீங்கன்னா ஆளுங்கட்சி தான் இருக்கு, வேற யாரும் கிடையாது. முழுக்க ஆளுங்கட்சி தான், 100% ஆளுங்கட்சி தான். நல்லா இருக்குமா? ஆனா அது அவரோட சான்ஸ். ஆனா முக்கியமா நடிக்கட்டும், யாருமே ஒண்ணு சொல்ல, அவர் நடிச்சா எங்களுக்கு சந்தோஷம். ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதுல வரது விட அவர் நடிச்சாருன்னா எங்களுக்கு ரொம்ப, அதுதான் பெரிய திருவிழா. சீமான் வந்து இப்போ படத்தில் நடிக்க மாட்டேன், நான் திரையுலகத்திலிருந்து வரலன்னாரு. இப்போ பார்த்தா அந்த ஒரு படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு லிங்க்ன்ட்டு. அவர் எல்லாமே பண்ணுறாரு. பட் என்னன்னா நடிக்கலன்னு சொல்றாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் தான் நடிக்கிறாரு, எங்கள் தலைவர் நடிக்கவே இல்லை. ஓகேங்களா, அவர் எப்போ வந்துட்டாரு. ஆனால் நடிச்சு 33 வருஷம் ஆகுது சரிங்களா. அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து மக்களுக்கு வசம் உண்மையா இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தளபதி நடிச்சு முடிச்சுட்டு மக்களுக்கு உண்மையா இருக்கணும் வராங்க. இப்போ தளபதியை பார்த்து அவர் மாரி சட்டை, அவர் மாரி பேண்ட்டு, அவர் மாரி வாக்கிங்கு எல்லாம் இப்போ தளபதியை பார்த்து கற்றுக்கிறாங்க. அரசியலில் வந்து எப்படி சொல்றது, வளர்ச்சி இருக்கணும், பழக்கம் இருக்கணும் எல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அரசியலில் வளர்ச்சி பழக்கங்களேன் என் தளபதிக்கு முன்னாடியே இருக்குது. 1998 ஆரம்பிச்சிச்சு இதெல்லாம்.